வணக்கம்ங்க. இன்னைக்கு 2வது வாரம் வெற்றிலை தீபம் நான் போட்டேன். அத பத்தி தான் பார்க்கலாம். இன்னைக்கு இன்னொன்னு நான் சாமிக்குலாம் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். லக்ஷ்மி குபேரர் சிலையும், விநாயகர் சிலையும் வீட்ல இருந்தது. அவங்களுக்கு ஈவினிங் அபிஷேகம் பண்ணிட்டு, நைட் 8 மணிக்கு மேல நான் வெற்றிலை தீபம் போட்டேன். இந்த அபிஷேகம் பண்ற முறை நான் சொல்றேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்டின்னா, அத மொறப்படி செய்யணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் கூடவோ, குறையவோ இருக்கலாம். அது தப்பில்ல. ஆனா இதுதான் ஒரு முறைன்னு இருக்கும். அந்த முறைப்படி தான் கோவில்லயும் பண்ணுவாங்க. அந்த முறைப்படி தான் நம்மளும் வீட்ல பண்றதுனாலும் பண்ணணும். இப்ப நீங்க சிலை வச்சு பூஜை பண்றீங்க அப்டின்னா, அபிஷேகம்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது ரெகுலரா பண்ணணும். நீங்க வாரத்துல 1 நாள், 2 நாள் இல்ல மாசத்துக்கு 1 நாளாவது கண்டிப்பா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். சாமிய காய விடக்கூடாது. நீங்க சிலை வச்சிருக்கிறீங்க அப்டின்னா, இல்ல சிலையெல்லாம் இல்ல நான் இனிமேல் தான் வாங்க போறேன் அப்டின்னா, உங்கனால கண்டிப்பா மாசம் ஒரு டைம் பண்ண முடியும். அப்டின்னா நீங்க வாங்குங்க. இல்லைன்னா சிலை வாங்கவே வேண்டாம். நீங்க தீபம் போட்டு சாமி கும்பிட்டீங்க அப்டின்னாலே உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும். இப்போ போன வாரம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வேலோ, இல்ல முருகர் சிலையோ வச்செல்லாம் நான் கும்பிடுறதில்ல. வெற்றிலையில தீபம் வைக்கிறேன், சாமி கும்பிடுறேன். எனக்கு கனவுல முருகர் வந்தாருங்க. அப்படியே ஒரு தத்ரூபமா நடந்த காட்சி மாதிரி இருந்துச்சு. முருகர் வர்றாரு. நான் 3 தரிசனம் போய் பார்க்குறேன் கோயில்ல. சுத்தி சுத்தி காலையில ஒரு தரிசனம், மத்தியானம் ஒரு தரிசனம், சாயங்காலம் ஒரு தரிசனம் பார்த்து நான் வெளிய வந்துர்றேன். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா திடீர்னு பார்த்தா நான் கருவறைக்குள்ள நிக்கிற மாதிரியும், ஆ ஒரு ஒரு அங்க பூஜை பண்றவர் "இது என்ன வேலுக்கு வேட்டியும் துண்டும் போட்டிருக்காங்க. என்ன இப்படி பூஜை பண்ணியிருக்காங்கங்கிறாரு." நான் உடனே என்ன நினைக்கிறேன், "ஐயய்யோ! நம்ம கருவறைக்குள்ள நிக்கிறோமே! இப்ப இவரு குருக்கள் நம்மள திட்டுவாரே!" அப்படின்னு நினைக்கும்போது, சாமி அப்படியே சந்தன காப்பு அலங்காரத்திலேங்க இருக்குது. அந்த வேல்ல ஒரு செயின் ஒண்ணு இருக்கு. தங்க செயினு. அதை எடுத்து அப்படியே என் கழுத்துல சாமியே போட்டு விடு. அந்த சிலையிலிருந்து அந்த கை அந்த வேல்ல இருந்து அந்த செயினை எடுத்து என்னோட கையில போட்டு விடுறாங்க. என்னோட கழுத்துல போட்டு விடுறாங்க. அப்படியே எனக்கு என்னன்னா, உண்மையா நடந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு இதா இருந்துச்சு. டக்குனு நான் முழிச்சுட்டேன். ஆ என்னடா சாமியே கழுத்துல நகை போட்டு விடுது அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு பார்க்குறேன், மணி 4 கரெக்ட்டா 4 மணிங்க. இப்பல்லாம் இந்த தீபம் போட ஆரம்பிச்சதுலருந்து எனக்கு அந்த 4 மணிக்கு மேல தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. மணி 4 தானே ஆகுது. இப்ப எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு 3:30க்கு அலாரம் வச்சு எந்திரிப்பேங்க. என்னால எந்திரிக்கவே முடியாது. மதியம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டயர்டா இருக்கும். ஆனா இப்ப அந்த 4 மணிக்கு கரெக்ட்டா முழிப்பு வந்துருது. அ அதுக்கப்புறமா தூக்கமே வர்றதில்ல. மதிய நேரம் பார்த்தீங்கன்னா, தூக்கம் வர்றதில்ல. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலா தான் இருக்குது. அப்ப நான் நெனச்சேன். நான் 2, 3 பேர்கிட்ட சொன்னேன். எனக்கு இந்த மாரி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தங்கம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொன்னாங்க. சரி என்னவா வேணா இருக்கட்டும் முருகா! நீயே பார்த்துக்கோ அப்படின்னு. எப்போ போன வாரம் நான் வெற்றிலை தீபம் போட்டேன் பார்த்தீங்களா? போட்டு அந்த அன்னைக்கு சாமி கும்பிட்டு நைட் தூங்குனேன்ல, அப்ப விடிய காத்தால இந்த கனவு வந்துச்சு. இன்னைக்கு அந்த வீடியோ 5000 வியூஸ் மேல போயிருக்குதுங்க. அதுதான் சொல்றேன். நம்ம ஒரு ஆத்மார்த்தமா ஆண்டவன கும்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஆ உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும், பூஜை பண்ணாலும், அந்த பூஜை நேரத்துல பூஜையில மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. வீடியோ அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூஜையில மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. இப்ப நான் அந்த மாரி இருந்தனால தான் சாமிக்கு எண்ணெய் காப்பு போட்டதையே நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டேன். வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுல ஜாமானமெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா வீடியோ ஆன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது கரெக்ட்டா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல. டைம் ஆகுது, சீக்கிரமா அபிஷேகம் முடிக்கணும். அடுத்து டிஃபன் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்றது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு அந்த எண்ணெய் காப்பு நான் போடும்போது நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். பாத்தீங்கன்னா, எண்ணெய் காப்பு ஃபர்ஸ்ட்டே போட்டாச்சு சாமிக்கு. ஃபர்ஸ்ட்டு தண்ணிய ஊத்தி, சந்தன குங்குமம் வச்சு, பூ வச்சு, சாமிக்கு தீபாராதன காமிச்சுட்டு, அத லட்சுமி குபேரருக்கும், லக்ஷ்மிக்கு, குபேரருக்கு, விநாயகருக்கு 3 பேத்துக்கும் பண்ணேன். பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் ஊத்திட்டு தான் நான் போய் இப்ப பாத்தீங்கன்னா, பால்லாம் காய வச்சேன். பாட்டி டீ கேட்டாங்க, போட்டு குடுத்தேன். அதுல கொஞ்ச நேரம் இருக்கணும். நல்லெண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க. கோவில்லயும் இதே தான் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் காப்பு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அடுத்தடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போடுறேன்.
இந்த மஞ்சத்தூள் தான் ராஜவசியம் குடுக்குங்க நம்ம பூஜை பண்ணும்போது. இப்ப நெறைய பேர்னால அபிஷேகம்லாம் பண்ண முடியாது. சிலை இல்லைன்னா, நான் சொன்ன மாரி தான் நீங்க அபிஷேகம்லாம் பண்ண வேண்டாம். பசும் பாலு, குழந்தை பாக்கியம் வேணும்னா தயிரு, அப்புறம் தேனு. இது 3யும் நெய்வேத்தியமா படைங்க. இல்ல பாலு, தேனு இதெல்லாம் நான் வைக்க முடியாதுன்னா, நீங்க குழந்தை வேணும்னு நெனச்சீங்கன்னா, தயிர் வைங்க சாமிக்கு. டம்ளர்ல தயிர் எடுத்து வச்சுட்டு, பூஜை வந்து நீங்க பண்ணுங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டம்ளர்ல பச்சை பால் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமா எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து முருகருக்கு மறுபடியும் இந்த பால் எடுத்துட்டு வேற பாலும், தேனும் வந்து ஊத்தி நான் வைப்பேன். நாவல் பழம் தான் இன்னைக்கு வந்து நான் வந்து சாமிக்கு தட்டத்துல வச்சிருக்கேன். இப்ப வந்து லைனா தம்பி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். வீட்ல ஆம்பள பசங்க இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த அபிஷேக பூஜையெல்லாம் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பண்ணுங்க. தப்பில்ல. இருந்தாலும் நான் வந்து தம்பி இருக்கனால அவனே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் பண்ண வைக்கிறேன். இப்ப நான் சொன்னேன்லயே போன வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன். இந்த அபிஷேக தண்ணி எல்லாம் நீங்க வந்து எடுத்து செடிக்கு ஊத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நான் பாருங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றதெல்லாம் இந்த குண்டால வந்து கலெக்ட் பண்றோம். நான் வந்து அ எண்ணெய் காப்பு போட்டதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அகில் பொடி, அருகம்புல் பொடி இது வந்து போட்டேன். அதுக்கப்புறமா குங்குமம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பாலு, தேனு, நெய்யி. அதுக்கப்புறமா தயிரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சந்தனத்தோடவே அத்தர், புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இத வந்து நான் போட்டாச்சு. ஸோ இந்த பாலு, தயிரு, நெய்யி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தனியா ஒரு டம்ளர்ல கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தீர்த்தமா குடிக்கிறதுக்கு. இப்ப நான் வச்சிருக்கிறது ஐம்பொன் சிலை. நீங்க வெள்ளியோ, ஐம்பொன்னோ வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. மத்தபடி ஏதாவது குவாலிட்டி கம்மியான சிலை வாங்குனீங்க அப்டின்னா, அத வந்து நீங்க தீர்த்தம் வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துக்காதீங்க. நீங்க வீட்ல தெளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம பூஜை பண்ணும்போது அதுல இருக்க அந்த உலோகங்கள்லாம் கரைஞ்சு வந்தது அப்டின்னா, அது வந்து வயித்துல நம்மளுக்கு பிரச்சனைய உண்டு பண்ணும். அதனால நான் அத வந்து ஒரு டிஸ்க்ளைமராவே உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். நீங்க லோ குவாலிட்டியா நீங்க வந்து சிலை வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, தயவுசெய்து இந்த காரியங்கள் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. பூ போட்டு சாமி கும்பிடுங்க. சாமிய கழுவிட்டு பூ போட்டு சாமி கும்பிடுங்க போதும். தண்ணீர் மட்டுமே வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் ஊத்தி சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணிட்டு நம்ம பூ போட்டு சாமி கும்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். சரி, இந்த பூக்கள் பத்தி நம்ம பார்க்கலாமா? என்னென்ன பூ போட்டா என்னென்ன வந்து நம்மளுக்கு பலன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா, முல்லைப்பூ, மல்லிப்பூ ஒண்ணே ஒண்ணு செடியில இருந்தது. அரளி, நந்தியாவட்டம், வாடாமல்லி, ரோஜாப்பூ. இந்த 5 பூவும் எடுத்திருக்கேன். நந்தியாவட்டம் வந்து குழந்தை இல்லாம இருக்கிறவங்க தாராளமா போட்டு சாமி கும்பிடலாங்க. குழந்தை கிடைக்கும். நீங்க பூஜையும் கரெக்ட்டா வந்து வீடியோவையும் பார்த்துட்டே வாங்க. இப்ப பாருங்க பால தனியா கலெக்ட் பண்ணிட்டேன். அரளிப்பூ பார்த்தீங்க அப்படின்னா, கடன் தீர்க்கும். கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா, அரளிப்பூ போடுங்க. தொழில்ல உங்களுக்கு முன்னேற்றம் வரணும், இல்ல புது தொழில் நீங்க தொடங்க போறீங்கன்னா, முல்லைப்பூ போடுங்க. வாடாமல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டைம் சரியில்ல அப்படிங்கும்போது வாடாமல்லி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா, மரண பயத்த போக்குங்க வாடாமல்லி. அதனால இதெல்லாம் சாமிக்கு கண்டிப்பா போடலாங்க. வாடாமல்லி போடுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். நீங்க வாடாமல்லி கிடைச்சது அப்படின்னா, நீங்க வந்து விடாதீங்க. வாங்கி சாமிக்கு வந்து கட்டி போடுங்க. ரொம்ப, ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெத்தல தீபத்திலயும் உதிரி பூ வச்சு வாடாமல்லி ஒண்ணு வச்சிருப்பேன். அந்த டம்ளர்லயும் பார்த்தீங்கன்னா, நந்தியாவட்டம் வச்சு வாடாமல்லி வச்சிருப்பேன். ஸோ முல்லைப்பூ தான் வந்து இன்னைக்கு நான் வந்து லட்சுமி குபேரருக்கெல்லாம் போட்டிருக்கேன். அரளி வந்து முருகருக்கு போட்டிருக்கேன். ரோஜா பூ வந்து மத்த என்னுடைய குலதெய்வ சாமிக்கு, மத்த இருக்கிற படங்களுக்கு, குபேரருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரோஜா பூ வந்து நான் போட்டிருக்கேன். அ நீங்க அது மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது. இல்ல நீங்க அரளி கிடைக்குதுன்னா அரளி போடுங்க. ரோஜா கிடைக்குதுன்னா ரோஜா பூ போடுங்க. எது உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குதோ அந்த பூ வந்து நீங்க போட்டு சாமி கும்பிடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மகிமை இருக்குது. அத நான் சொல்றேன். மெயினா குழந்தை இல்லாதவங்க நந்தியாவட்டம் போடுங்க. தொழில் வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடையணும்னா முல்லைப்பூ போட்டு சாமி கும்பிடுங்க. ஆ நீங்க வந்து பாலு, தயிரு எல்லாமே அபிஷேகம் பண்ணியாச்சு. ஸோ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த முறை தான். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் காப்பு போட்டதுக்கு அப்புறமா மஞ்சளு, அதுக்கப்புறம் நீங்க பொடி ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாலு, தயிரு அதெல்லாம் கடைசியா பண்ணிக்கலாம். நான் கடைசியா வந்து சந்தனம். இப்ப தம்பி வந்து பச்சை கற்பூரம், சந்தனம் இத தான் கரைச்சுட்டு இருக்காங்க. இத வந்து தனியா ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சு, இத தினமுமே நம்ம வந்து நெத்தியில வச்சுட்டு போலாம். சந்தனம், பச்சை கற்பூரம், அத்தர், புனுகு, ஜவ்வாது 3ம் வந்து கலக்கியிருக்கு. இந்த 5 பொருள் வந்து கலக்கி இருக்கிறது. இதுல வந்து நீங்க ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா தண்ணி மேல மிதந்து வந்துரும். கீழ வந்து அந்த சந்தனம் போய் நிக்கும். அப்ப அந்த தண்ணிய வடிச்சுட்டு அந்த சந்தனத்த வச்சீங்க அப்படின்னா, நீங்க தினம் அத வச்சு பாருங்களேன். அவ்ளோ ஒரு மனம், அவ்ளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கே கிடைக்கும். அதே மாரி சாமிக்கு மேல போட்ட திருநீரும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த
இது வந்து ஒரு வாரத்துக்கு இந்த சந்தன திருநீரு எனக்கு தம்பிக்கு வைக்கிறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அந்த திருநீரும், அந்த சந்தனமும் நாங்க வச்சுக்குவோம். தினமுமே காலையில, சாயங்காலம் சாமி கும்பிட்டு அத வச்சுக்குவோம். இந்த தீர்த்த தண்ணிய வந்து வீடு பூரா தெளிச்சு விட்டுருவோம். வீடு, வெளிய வாசல் எல்லாமே. இப்ப எனக்கு இந்த இவ்ளோ தண்ணி சேருது இல்லையா? இது வந்து எங்க வீடு பெருசா இருக்கு. வீடு இல்ல, நம்மளோட இடம் பெருசா இருக்கிறதுனால, நான் இந்த கேட்லருந்து அந்த கேட் வெளிய வாசல் வரைக்குமே தெளிச்சுட்டேன். எனக்கு அவ்வளோலாம் இல்லைங்க. என்னோட வீடு சின்னதா தான் இருக்கு. இது வந்து மீதி ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தப்பு கிடையாது. நீங்க ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, தினமும் காலையிலயும், சாயங்காலமும் தெளிச்சு விடுங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு தெய்வீக கலையா இருக்கும் நம்ம வீடு. இப்ப அபிஷேகம்லாம் முடிச்சாச்சு. தம்பி வந்து பூவும் போட்டு எல்லாம் பண்ணிட்டான். நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். நான் இதுக்கப்புறமா தான் இட்லி வந்து ஊத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து 8 மணிக்கு மேல தீபம் வந்து போடுறேன். இன்னைக்கு வெற்றிலை தீபத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெய் போட்டிருக்கேன். போன வார தீபத்திலேயே நான் சொல்லியிருப்பேன். அதுல வந்து நான் என்னென்ன போடுவேன் அப்படின்னு சொல்லி, அதே மாரி சாமிக்கு எடுத்து வைக்கிற தண்ணியிலயும் நான் என்னென்ன போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இதுலயும் நான் சொல்றேன் உங்களுக்கு. கிராம்பு, ஏலக்காய், இந்த மஞ்சள் தூள், வாசன திரவியமா அத்தர், புனுகு, ஜவ்வாது இதெல்லாம் போட்டுட்டு, மஞ்சள் தூள் போட்டு டம்ளர்ல எடுத்து வச்சுட்டேன். அதே மாரி இந்த நெய்யிலயும் பார்த்தீங்கன்னா, கிராம்பு, ஏலக்காய், அத்தர், புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அந்த டம்ளர்லயும் போட்டிருக்கேன், இதுலயும் போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா அந்த டம்ளர் லெவல் கண்ணாடி கிளாஸ்ல வந்து எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் போடல. ஏன்னா நான் இதெல்லாம் போட்டிருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அந்த வீடே ஒரு நறுமணமா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த சந்தனம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம்ல சந்தனம். அது வந்து நம்ம வச்சுட்டு நீங்க படுத்து பாருங்க. அத நைட் வச்சுட்டு தூங்கி பாருங்க. காலையில எந்திரிக்கும்போது உங்ககிட்டயே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, எதுவுமே அனாவசியமா எல்லாமே வந்து பூஜை பத்தின எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு வந்து முருகர் கனவுல வந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போனதுக்கு தான் அந்த அறிகுறி வந்திருக்குமோ என்னமோன்னு இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த பூஜைகள வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அபிஷேகம் பண்ண முடியலைனாலும் தப்பில்லைங்க. இப்ப நான் வேலு, முருகர்லாம் வாங்கி வச்சு நான் அபிஷேகம் பண்ணல. ஏன்னு வைங்களேன், அ அது வந்து முறையா நம்மளால செய்ய முடியுமா? முடியாதான்னு தெரியல. இப்ப நான் லட்சுமி குபேரருக்கு பண்றேன்னா, கண்டிப்பா மாசம் ஒரு டைமாவது நான் பண்ணிருவேன். விநாயகருக்கு, லட்சுமி குபேரருக்கும் நான் மாசம் ஒரு டைமாச்சும் நான் வந்து பண்ணிருவேன். ஆனா முருகருக்கு வந்து என்னால வாரம் வாரம் பண்ண முடியுமா? சஷ்டிக்கு பண்ண முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னாலயே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் இங்கேயே இருப்பேன். அம்மா, அப்பாவ பார்க்க ஓடணும். அப்ப கரெக்ட்டா வந்து அத மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்ப நீங்க உங்கனால எல்லாமே கரெக்ட்டா பண்ண முடியும்னா, நீங்க சிலையெல்லாம் வாங்கி வச்சு வழிபடுங்க. காய விட்டுறாதீங்க. கண்டிப்பா சிலைன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும். அதான் முறை. அப்படி இல்லன்னா அத வாங்கவே வாங்காதீங்க. படத்த வாங்கி வச்சு சாமிய கும்பிட்டு, நெய்வேத்தியமா பாலு, தயிர் இதெல்லாம் வைங்க. அப்புறம் இன்னொன்னு, ஆ இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்ப வெற்றிலை தீபம் போடுறீங்கல்ல, அடுத்த நாள் மறுபூஜை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த விளக்கு வந்து அடுத்த நாள் காலையில ஏத்துங்க. வெற்றிலை தீபத்திலேயே வந்து ஏத்திட்டு, நீங்க வீட்ல தீபம் போடுற ஒரு தீபம், அந்த 2 தீபத்தையும் ஏத்தி சாமிய கும்பிட்டு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல அந்த வெத்தலையும் எடுத்துருங்க. தீபத்தையும் எடுத்துருங்க. அந்த தண்ணி எடுத்து வச்சோல்லயா, அந்த தண்ணிய எடுத்து வாசல்ல ஊத்திருங்க. சாயங்காலமா வாசல்ல ஊத்திருங்க. அதுக்கப்புறமா வேற தண்ணி மாத்தி வச்சுக்கோங்க. அந்த வெத்தலைய வந்து நீங்க எப்படி இருந்தாலும் அது அந்த வந்து ஹீட்டுக்கு வந்து வெத்தல வாடியிருக்கும். அத வந்து எடுத்து நம்ம செடிக்கு வந்து போட்டுக்கலாம். இல்லன்னா அந்த வெத்தல யூஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா சாமிக்கு படைக்கிற பொருள வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்ப நான் பச்சை பால் வந்து நான் வைக்கிறேன். சாமிக்கு வந்து நெய்வேத்தியமா வைக்கிறேன் அப்டின்னா, 9:30 மணிக்கு நான் அந்த பால எடுத்துருவேன். ஏன்னா, அது கெட்டு போச்சு அப்டின்னா, அதுல பலனே கிடையாது நம்மளுக்கு. கெட்டு போக விடக்கூடாது. அந்த பால நம்ம எடுத்துட்டு, அத வந்து நம்ம குடிச்சுக்கலாம். தப்பு கிடையாது. வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு, வீட்ல இருக்க பெரியவங்க, நீங்க எல்லாருமே தீர்த்தமா அத வந்து குடிச்சுக்கோங்க. நெய்வேத்தியமா படைக்கிற பால. அதே மாரி நீங்க தயிர் நெய்வேத்தியமா படைக்கிறீங்க அப்டின்னா, அந்த தயிரையுமே நீங்க எடுத்து நீங்க சாப்ட்டுக்கலாம். எடுத்து வச்சுட்டு காலையில நீங்க சாப்பாட்டோட சாப்ட்டுக்கலாம். இல்ல மோர் மாரி அடிச்சு நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க வந்து அத பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மறுபூஜை அப்படிங்கிற ஒண்ணு வந்து பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கணும். இந்த பால், தயிரெல்லாம் நைட் நெய்வேத்தியம் பண்றீங்கன்னா, 9 மணிக்கு மேல நீங்க எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் அந்த தீர்த்தம் பூரா பார்த்தீங்கன்னா, வீடு பூரா தெளிச்சாச்சு. அதுக்கப்புறமா இட்லி ஊத்தி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து நான் போடுறேன்.
ஏன்னா 8 மணிக்கு மேல ஆயிருச்சு. கரெக்ட்டா 8 மணி ஆச்சு. இட்லி ஊத்தி வச்சுட்டு, இது வேகுற டைம்ல நான் போய் தீபம் மட்டும் ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஓம் சரவண பவலாம் எழுதி நம்ம ரெடி பண்ணி வெற்றிலை தீபம் எடுத்து வச்சுட்டோம். நீ போய் தீபம் பருத்திட்டு உட்காந்து நம்ம தியானம் பண்ணா போதும். அப்ப நம்ம இத ஊத்தி வச்சுட்டு, அடுப்ப சிம்ல வச்சுட்டு நான் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து அந்த கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா தியானம் பண்ணலாம் அப்டிங்கிறதுனால, நான் போய் இனி வந்து சாமி கும்பிட போறேன். ஆ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாரம், வாரம் இந்த மாரி என்னால என்னென்ன உங்களுக்கு வந்து சொல்ல முடியுமோ சொல்றேன். ஆனா என்னதான் நீங்க தீபம் போட்டு என்ன பண்ணாலுமே, உங்களோட முயற்சிங்கிறது ஒண்ணு வேணும். அதையும் நீங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. தீபம் போட்டு சாமி கும்பிட்டா மட்டும் நம்ம முன்னேற முடியாது. ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, அதுக்கான வழிகள் ஆண்டவர் வந்து கொண்டு வந்து விடுவார். கடவுள் மாரி ஒருத்தர் வந்து காப்பாத்துனாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்மளோட தொழிலோ, இல்ல நம்மளுக்கு வேணுங்கிறது நடக்கிறதுக்கோ, எப்படியாவது ஒரு ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு கடவுள் அனுப்பி விடுவாரு. அதுதான் இந்த பூஜையோட பலன்கள். ஸோ பூஜையும் பண்ணுங்க, முயற்சியும் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். வெற்றிலை தீபம் முடியலனாலுமே நீங்க தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க. அது கூட போதும்.